ஹாய் வீவர்ஸ், சுவையான மட்டன் நுரையீரல் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சண்டே அதுவுமா காலையில் இட்லிக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல், மிளகு, பட்டை, லவங்கம், கொத்தமல்லி, பொட்டுக்கடலை, தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் கடலை ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி மசால் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கி வந்த உடனே தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்கின உடனே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச நுரையீரல் இதில் சேர்த்து நல்லா வதக்குங்க. இல்லை தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டன் மசாலா கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு இதில் ஊற்றி குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் வேக விடுங்க. நல்லா வெந்ததும் ஓப்பன் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு பெப்பர் ஃப்ளேவர் பிடிக்குன்னா பெப்பர் தூள் அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்கட்டோடனே எண்ணெய் மிதந்து மேலே வர ஆரம்பிச்சோடனே நம்ம ரெடி பண்ண மட்டன் ஈரல் கிரேவி ரெடி. சண்டே அதுவுமா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 4 இட்லிக்கு 5 இட்லியாக கூட எல்லோரும் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.